வாங்க பாம்பே சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் மாவு எடுத்து கடலை மாவு எடுத்து தண்ணி விட்டு கலக்கியிருக்கேன். நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் காயப்பொடி. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இதை நம்ம 5 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே இது நல்லா இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவை நான் கலக்கி வச்சுருக்க கடலை மாவை விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கொதிச்ச உடனே இறக்க வேண்டியதுதான். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த பதத்தில் நமக்கு சட்னி இருக்குது. இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.